விஜய் தொடர்ந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டே போறாரு. இதுக்கு யார் மேலேயும் தப்பே இல்ல அத்த. நம்ம 2 பேருமே ஏமாந்து போயிருக்கோம். எல்லாரும் நம்மள ஏமாத்திருக்காங்க. இதுதான் நடந்தது. நீங்க கவலைப்படாதீங்க அத்த. சீக்கிரமாவே காவேரியை நான் குணப்படுத்திருவேன். என் மேல நம்பிக்கை வைங்க. எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு மாப்பிள. உங்கள பார்த்த நிமிஷமே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. நீங்க எப்படியும் காவேரியை குணப்படுத்திருவீங்க. அவள பழைய நிலைமைக்கு வர வச்சு அவள நல்லா வாழ வைப்பீங்க. எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு தம்பி அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு சரிங்க அத்த, நான் கிளம்புறேன். குழந்தைய ஸ்கூல்ல விடணும் அப்படின்னோனே, தம்பி அப்படின்றாங்க. என்னத்த சொல்லுங்க. நான் குழந்தைய பார்க்க முடியுமா தம்பி? என் பேத்தி எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது தம்பி. உங்கள் சித்தியும் சித்தப்பாவும் நேரில் பார்த்தேன் தம்பி. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் எல்லோரும் ஃபாரின் போயிட்டீங்க, குழந்தைய பார்க்கவே முடியாது. என் குழந்தைன்ற பேச்சுக்கு நீங்கள் சொல்லவே கூடாது வாயில். குழந்தைய பற்றி நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போனாங்க தம்பி. அப்போவே மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் குழந்தைய பார்க்கவே முடியாது, அவ்வளோதான் நான் என் பேத்தியை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் தம்பி. என் கண்ணை ஒரு வாட்டி காட்ட முடியுமா தம்பி அப்படின்னோடனே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் பேத்தியை நீங்கள் பார்க்கணும் அவ்வளோதானே. உங்கள் பேத்தியை நீங்கள் பார்க்கலாம், உங்கள் பேத்தி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உங்கள் பேத்தியை நீங்கள் ஆற தழுவிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, தேங்க்ஸ் தம்பி அப்படின்றாங்க. இதில் என்ன தேங்க்ஸ்லாம்? உங்கள் பேத்தியை நீங்கள் பார்க்குறதுக்கு யாரோட பர்மிஷனும் தேவை கிடையாது. அதனால் நீங்கள் பார்க்கலாம் அத்தை, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னோடனே, ரொம்ப நன்றி தம்பி அப்படின்றாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் பத்திரமா போங்க. காவேரி உங்களை தேட போகிறா. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு முதல்ல குழந்தைய விட்டுட்டு அதுக்கப்புறமா சாயந்தரமாக கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வரேன் குழந்தைய நீங்கள் பார்க்குறதுக்கு. சரியா அப்படின்னோடனே, சரிங்க தம்பி அப்படின்றாங்க. சரிங்க அத்தை, பார்த்து போங்க அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே நிம்மதியாக வராங்க சாரதா வீட்டுக்கு. என்னம்மா என்ன இவ்வளோ லேட்டு? நீ எப்போ வருவியோ எனக்கு தெரில அப்படி சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு இல்லைன்னு. என்னடி எதுவுமே சாப்பிடாம போகிறேன், நான் பார்த்துக்கிறேம்மா, சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா லேட் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ தான் என் காவேரி வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க சாரதா. இங்கே விஜய் செம கோவமாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே விஜய் சாப்பிடுப்பா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டுருக்காங்க. அவங்க சித்தி பார்த்து முறைக்கிறாரு. நீ தெரியும்ப்பா என்கிட்ட பேச மாட்டேன்னு, அதுக்காக சாப்பிடாம இருந்தால் எப்படிப்பா? குழந்தைக்கு நான் எல்லாமே பண்ணிட்டேன்ப்பா, நீ சீக்கிரமாக கிளம்புனா போதும் குழந்தைய விட்டு அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. அடுத்து என்ன விஜய் எதுக்கு எடுத்தாலும் முறைச்சிக்கிட்டு பேசாமல் இருந்தால் எப்படி? என்னமோ நாங்கள் உனக்கு கெடுதல் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்க, நல்லதானே பண்ணோம், இதில் என்ன தப்பு இருக்குது? ஓ நீங்கள் நல்லது பண்ணீங்க அப்படின்ட்டு அவங்க சித்தப்பாவை, மாப்பிள்ளை நீங்கள் சும்மா இருங்க மாப்பிள்ளை, நீங்கள் அமைதியாக இருங்க மாமா, நானும் பார்த்துட்டு இருக்கேன். விஜய் நீ ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க, எல்லாம் நல்லது தானே பண்ணோன்னு சொல்கிறோம், அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ. நாங்கள் என்ன பண்ணுறது? அவங்க விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களா? சரி இப்போ என்ன, நாங்கள் தான் அமிச்சோம், அப்புறம் என்ன? போனால் போதுன்னு விட்ட வேண்டியதுனே. ஏன் அவங்க தேடி வந்தாங்களா அவனை பார்க்கறதுக்கு? இப்போ வரைக்கும் தேடி வரல, நீ வேணான்னு தோணுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் ஏன் விஜய் நீ மட்டும் அவங்க வேணும்னு நினைக்கிற? அவ்வளோதான் சித்தப்பா அவங்களுக்கு அப்படின்றாரு. அதை கேட்டு அப்படியே உங்கள் சித்தப்பா அதிர்ச்சி. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் சொல்கிற பொய்யெல்லாம் நம்பிட்டு இருக்க பழைய விஜய் நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் பொய் அடிக்கிட்டே போவீங்களா? அவங்க எதுக்காக தேடி வரலன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. சித்தியை அவங்க தாத்தாவும், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், இப்போ தான் சாரதாத்தியை நான் பார்த்துட்டு வரேன். என்ன விஜய் சொல்கிற? சாரதாவை பார்த்தியா அப்படின்றாரு தாத்தா. ஆமாம் சாரதாத்தா இப்போ தான் பார்த்துட்டு வரேன். அவங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, என்ன கூத்து பண்ணீங்க, என்னெல்லாம் பண்ணி நான் அவங்க வீட்டை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டீங்க, குழந்தைய வாங்கிட்டு அவங்கள துரத்தி விட்டீங்க. அது மட்டுமா, நான் இந்த உலகத்திலே இல்லை, ஆக்சிடென்ட்லேயே என் கதை முடிஞ்சிடுச்சு, நான் கோமா ஸ்டேஜ் போய் அப்படியே முடிஞ்சிடுச்சு என் கதை சொல்லிட்டு அழுது புலம்பி அவங்கள நம்ப வச்சுருக்கீங்கல்ல. அவங்க நான் அந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக என்னை தேடி வராமல் இருந்திருக்காங்க. நீங்கள் குழந்தை எல்லாம் ஃபாரின் போயிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இவ்வளவும் பண்ணிவிட்டு அவங்க ஏன் தேடி வரல? உன் மேலே அக்கறை இல்லைன்னு சொல்கிறீங்களா? அவங்களுக்கு என் மேலே அக்கறையும் பாசமும் எல்லாம் இருக்குது. ஆனால் நன்றி இல்லாமல் நீங்கள் தான் இப்படி இருந்திருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாது. நீங்களாம் மனுஷங்களான்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு மனசாட்சி இல்லாத மனுஷங்களா நான் பார்த்ததே கிடையாது அப்படின்றாரு. அது கேட்டுட்டு விஜய் அப்படின்னோடனே, அமைதியாக இருங்க சித்தி, நான் ஏதாவது சொல்லிட போகிறேன். இங்கே பாருங்கள் சித்தப்பா, நீங்கள் இப்போ கேட்டக்கூட உண்மையை சொல்லலை. இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சு கேட்டேன். அப்போ கூட அவங்கள பற்றி தப்பாக சொன்னீங்க. அவங்க தானாக தான் போயிட்டாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் நான் உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருக்கீங்க. காவேரி உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லி எங்கள் 2 பேரையும் பிரித்து உங்களுக்குலாம் என்ன கிடச்சிது? சந்தோஷம் கிடச்சிது அவங்களுக்கு இந்த 5 வருஷமா. இன்னும் இதுக்கப்புறமா அவங்க இந்த சந்தோஷம் உங்களுக்கு நீடிக்கும்னு நினைக்காதீங்க. அது நீடிக்கவே நீடிக்காது. என் காவேரி கூட எப்படி வாழணும், அவளை எப்படி குணப்படுத்தணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும்.